வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருக்குமே கனவுகள் இருக்கும். ஆனா அந்த கனவுகளை துரத்த ஆரம்பிக்கும் போது பணம் இல்லை, அறிவு இல்லை, யாரோட ஆதரவும் இல்லைன்னு 1000 காரணங்களை சொல்லி நம்மளை நாமளே தடுத்து நிறுத்திப்போம். ஒருவேளை உங்ககிட்ட எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கிற விதமே மாறும். ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு தேக்க நிலையில இருப்பவர்களா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்க கூடாது. இன்றைய உலகின் செல்வாக்கு மிக்க மனிதர்களில் ஒருவரான ஈலான் மஸ்க் இந்த பழமொழியின் உதாரணமாக திகழ்கிறார். இன்று அவரின் வெற்றிகளைக் கண்டு வியக்கும் உலகம் ஒரு காலத்தில் அவரை கேலி செய்தும் விமர்சித்தும் பேசியது என்பதை பலர் அறிந்திருக்க மாட்டார்கள். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் மூலம் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை குடியேற்ற வேண்டும், அதோடு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகளை உருவாக்க வேண்டும் என்ற திட்டங்களை அறிவித்த போது உலகமே அவரை பார்த்து சிரித்தது. விண்வெளித் துறையில் அனுபவமே இல்லாத ஒருவர் நாசா போன்ற மாபெரும் அரசு நிறுவனங்களை செய்ய தடுமாறும் ஒரு விஷயத்தை செய்ய புறப்பட்டிருக்கிறார் என்று விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் விமர்சித்தனர். எலான் மஸ்க் தனது பயணத்தை தொடங்கிய போது தோல்விகள் அவரை துரத்தின. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் முதல் ராக்கெட்டான ஃபால்கான் 1 ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை விண்ணில் ஏவப்பட்ட போதே வெடித்து சிதறியது. அவரிடம் இருந்த பணம் அனைத்தும் கரைந்து நிறுவனம் மூடும் நிலைக்கு வந்தது. ஊடகங்கள் அவரை தோல்வியடைந்த கோடீஸ்வரன் என்று வர்ணித்தன. நண்பர்கள் இனியாவது இந்த வீண் முயற்சியை கைவிட்டுவிடு என்று அறிவுரை கூறினர். அந்த இக்கட்டான சூழலில் எலான் மஸ்க் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று நினைத்திருந்தால் அன்றே மூடிவிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவர் யாரையும் எந்த விமர்சனத்தையும் திரும்பி பார்க்கவில்லை. ஸ்பேஸ் எக்ஸ் தொழிற்சாலையில் இரவு பகலாக தங்கி ராக்கெட்டின் ஒவ்வொரு பாகத்தையும் ஆராய்ந்தார். அவரது முழு கவனமும் தன்னை சுற்றி எழுந்த எதிர்மறை சத்தங்களின் மீது இல்லை, தன் கண் முன்னே இருந்த பொறியியல் சிக்கல்களின் மீது மட்டுமே இருந்தது. தோல்விகளால் துவண்டு விடாமல் 4வது முறையாக ஃபால்கான் 1 ராக்கெட்டை ஸ்பேஸ் எக்ஸ் விண்ணில் ஏவியது. அந்த முறை அது வெற்றிகரமாக பூமியின் சுற்றுவட்ட பாதையை அடைந்தது. ஒரு தனியார் நிறுவனம் இதை சாதித்தது அதுவே முதல் முறை. இன்று ஸ்பேஸ் எக்ஸ் உலகின் முன்னணி விண்வெளி நிறுவனமாக திகழ்கிறது. நாசா உட்பட பல நாடுகளும் தங்கள் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ ஈலன் மஸ்கின் ராக்கெட்டுகளையே நம்பியுள்ளன. ஒரு காலத்தில் அவரை கேலி செய்த உலகம் இன்று ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனிக்கிறது. அவர் போடும் ஒரு ட்வீட் உலக பங்குச் சந்தையையே அசைத்து பார்க்கிறது. உங்கள் கனவு பெரிதாக இருக்கும்போது அதை சாத்தியமற்றது என்று சொல்லும் 1000 குரல்கள் எழும். அந்த குரல்களை திரும்பி பார்க்காதீர்கள். உங்கள் பாதையில் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். ஒரு நாள் உங்கள் வெற்றி அந்த 1000 குரல்களையும் அமைதியாக்கும். அப்போது இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்து நின்றாலும் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு ஒரு வழியை காட்டலாம். ஆனால் அந்த வழியில் நடக்கும் தைரியம் உங்களுக்குள் இல்லை என்றால் நீங்கள் எப்படி முன்னேறுவீர்கள்? உதாரணமாக ஒரு நபர் ஒரு புதிய தொழில் தொடங்க ஆசைப்படுகிறார். அவர் தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார். கடவுளே, எனக்கு ஒரு நல்ல யோசனையை கொடுங்கள், நான் முன்னேற வேண்டும் என்று கேட்கிறார். கடவுளும் அவருக்கு ஒரு அருமையான யோசனையை கொடுக்கிறார். ஆனால் அந்த நபர் தன் மனதில், என்னால் இதை செய்ய முடியுமா? இது வெற்றி பெறுமா? நான் தோல்வியடைந்தால் என்ன செய்வது என்று சந்தேகப்படுகிறார். இந்த பயத்தினால் அவர் அந்த யோசனையை செயல்படுத்தவே மாட்டார். இங்கே கடவுள் அவருக்கு வழிகாட்டினாலும் அந்த நபரின் தன்னம்பிக்கை இல்லாததால் அவர் முன்னேறவில்லை. ஆகவே நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கவோ புதியதை கற்றுக்கொள்ளவோ நினைத்தால் முதலில் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் கற்றுக்கொண்டால் என்னால் இதையும் சாதிக்க முடியும் என்று நீங்கள் முழுமையாக நம்பும் போதுதான் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உனக்காக ஒரு ஆயுதம் தேவைப்பட்டால் அதை நீ போர்க்களத்திலேயே சம்பாதித்துக் கொள்ளலாம். இந்த பழமொழி நம்முடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்தும். உண்மைதான், உங்ககிட்ட பணம் இல்ல, அறிவு இல்லைன்னு பயப்படுறீங்க. ஆனா இந்த பழமொழி என்ன சொல்லுதுன்னா, நீங்க போர்க்களத்துக்கு போனீங்கன்னா அங்கேயே ஒரு ஆயுதத்தை சம்பாதிச்சுக்கலாம். இந்த போர்க்களம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கை சவால்கள், கனவுகளை அடையறதுக்கான முயற்சி. நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பணம், அறிவு இப்படி எல்லாம் தேவைன்னு நினைச்சு பயந்துகிட்டு தாமதப்படுத்த வேண்டாம். நீங்க போர்க்களத்துல இறங்கி உங்க பயணத்தை தொடங்கினீங்கன்னா அங்க கிடைக்கிற அனுபவங்களே உங்களுக்கு ஆயுதமா மாறும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு தொழில் தொடங்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா உங்ககிட்ட முதலீடு இல்ல, அந்த தொழிலை பத்தின அறிவும் இல்லை. இந்த சூழ்நிலையில நீங்க பயந்துகிட்டு சும்மா இருக்காம
ஒரு சிறிய அளவிலான வேலையையாவது தொடங்கலாம். அந்த வேலை மூலமா நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும், சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரும் உங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் பெருக்கி உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும். அதனால பணம், அறிவு இது எதுவும் இல்லைன்னு பயப்படாம துணிச்சலா முதல் அடியை எடுத்து வைங்க. உங்களோட முயற்சியும் அனுபவமும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தரும். நீங்க போர்க்களத்துல இறங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஆயுதங்கள் தானாவே உங்களை வந்தடையும். நான் மெதுவாக நடப்பவன், ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி நடப்பதில்லை. ஒரு தொழிலை தொடங்கும் போதோ அல்லது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போதோ நாம் அனைவரும் ஒரே வேகத்தில் செல்வதில்லை. சிலர் வேகமாக ஓடுவார்கள், சிலர் மெதுவாக நடப்பார்கள். ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், மெதுவாக நடந்தாலும் நாம் பின்னோக்கி செல்லக்கூடாது என்பதுதான். ஒரு தொழில் தொடங்கும் போது பெரிய இலக்குகளை கனவு காண்போம். ஆனால் அந்த இலக்குகளை அடைவதற்கான வழி மெதுவாகவும் கடினமானதாகவும் இருக்கும். ஒரு சில நாட்கள் முயற்சி செய்த பிறகு இது நமக்கு சரி வராது என்று விட்டுவிடுவோம். இதுதான் பின்னோக்கி செல்வது. இந்த பழமொழி சொல்வது என்னவென்றால், நீங்கள் உங்கள் பயணத்தை மெதுவாக தொடங்கலாம். ஒரு சின்ன இடத்துல ஒரு சிறிய முதலீட்டில் உங்கள் தொழிலை தொடங்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் மட்டும் போதும். நீங்கள் தோற்று போனாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தோல்வியை சந்திக்கும் போது இனிமேல் இது வேண்டாம் என்று பழைய வாழ்க்கைக்கு திரும்பிச் செல்லாதீர்கள். பின்னோக்கி செல்லாமல் தொடர்ந்து முன்னேறி செல்வதுதான் இந்த பழமொழியின் உண்மையான பொருள். மெதுவாக நடந்தாலும் நீங்கள் ஒரு நாள் உங்கள் இலக்கை அடைவீர்கள். முக்கியமாக நீங்கள் பின்னோக்கி செல்லாமல் இருந்தால் மட்டும் போதும். வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் என்னால் இது முடியும் என்ற நம்பிக்கையோடு, அசைக்க முடியாத தன்னம்பிக்கையுடன் தங்கள் பயணத்தை தொடங்கியவர்கள். அந்த நம்பிக்கைதான் அவர்களின் முதல் மூலதனம். அவர்கள் தங்களை சுற்றியிருக்கும் மக்களின் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் ஒருபோதும் பொருட்படுத்துவதில்லை. ஏனெனில் இங்குள்ளவர்களின் இயல்பே அதுதான். அவர்கள் நீங்க வாழ்ந்தாலும் தூற்றுவார்கள், வீழ்ந்தாலும் தூற்றுவார்கள். இறுதியாக ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் சாதித்து வெற்றி பெற்ற பிறகும் விமர்சகர்களின் பேச்சுக்கள் மாறப்போவதில்லை. அவன் அதிர்ஷ்டத்தில் வெற்றி பெற்று விட்டான், அவனுக்கெல்லாம் எப்படி இது சாத்தியமானது என்று பேசுவார்கள். அதனால் உங்களை சுற்றியிருப்பவர்களின் பேச்சை கேட்டு உங்கள் கனவுகளை பாதியிலேயே கைவிட்டு விடாதீர்கள். உங்களால் முடியும் என்று நம்புங்கள். உங்களுக்காக உழையுங்கள். உங்கள் உழைப்பின் பலன் ஒரு நாள் உலகமே உங்களை வியந்து பார்க்கும் அளவுக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டித் தரும்.